கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கலை எல்லோருமே வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு காலேஜில் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் மட்டும் கிடையாது, இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறையா விஷயங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இந்த பொங்கலை வந்து இவங்களோட செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பொங்கல்லாம் ரெடியா? ஸோ பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு நம்ம வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெடி? 1 2 3. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்றைய இளம் தலைமுறை இந்த யங் கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக பொங்கல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொங்கலை பற்றி என்ன தெரியுது? பொங்கல்லாம் சமைச்சிருக்கலாங்களா அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். ஹாய், ஏமா வைக்கப்படுறீங்க? இத பொங்கல், இந்த பொங்கல் யார் வச்சது? இது என்ன பொங்கல்? என்னம்மா? ஒயிட் கலர் இருக்கனால வெண்பொங்கல். வெண்பொங்கல் இது நிஜமாக தான் வெண்பொங்கலா? நான் சாப்பிட்டு பார்ப்பேன். இது எங்கே நெட்லலாம் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா இல்லை வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டிலலாம் வைப்பீங்க பொங்கல்? இங்கே பொங்கல் ஸ்டேஜில் இருக்கு. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? பிரியா. எவ்வளோ வருஷமா பொங்கல் கற்றுட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் நவ். இப்போ தான் கற்றுட்டு இருக்கீங்களா? யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை தான். ஏய், நான் என்ன எலியா குரங்கையா? அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் பேர் என்ன? ரூபினி. ரூபினியா? என்ன பொங்கல் இது? பால் பொங்கல். என்ன பொங்கல்மா? பால் பொங்கல். பால்லாம் பொங்கல் வைப்பாங்களா? வெண்பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன், சக்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன். பால் பொங்கல். பால் பொங்கல் என்ன போடுவீங்க? பால் மட்டும் ஊத்துவோம். பால் காய்ச்சிட்டு இருக்கீங்க. பால் அதுவும் பொங்குது இதுவும் பொங்குறதுனால பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது போங்குப்பா, போங்கு பொங்கல். இது என்ன பண்றீங்க? நாங்கள் எங்கள் ஃபைனல் இயர் பிடிஎஸ் பண்ணுறோம். அப்புறம் இப்போது சமத்துவ பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சமத்துவ பொங்கல்னா என்னம்மா? ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு எண்ணம். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் கலந்துக்கலான் இருக்கேன். வாட் யூ சே? நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக பொங்கல் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் அதை டேஸ்ட் பண்ணுங்கள். பொங்கல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களா? நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது என்ன மாதிரியான கான்செப்ட்ல இந்த கோலம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க? வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தாங்க நம்ம இந்தியா. அதனால தான் நாங்கள் அந்த 3 இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என்ற 3 வண்ணங்களையும் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். கோலம் போட்டிருக்கீங்க, ஜல்லிக்கட்டுன்னு எழுதியிருக்கீங்க. ஸோ இது என்ன கான்செப்ட், என்ன மைண்டில் இந்த வரைஞ்சிங்க? நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இது போட்டோம். அப்புறம் ஃபார்மர்ஸ்லாம் இறந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் சேவ் த ஃபார்மர்ஸ் அப்படி சொல்லிட்டு. தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது சமத்துவ பொங்கல் என்று அறிவித்த நாள் முதல் வருடாந்தோறும் இந்திரா கல்விக் குழுமம் சார்பில் சமத்துவ பொங்கலை அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய விழாவாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சமத்துவ பொங்கல் தமிழர்களுடைய பண்பாட்டை விளக்கும் வகையிலும் நாளைய தலைமுறை இதே சமத்துவ பொங்கலை இன்னும் சிறப்போடு கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திட வேண்டும். இன்றைக்கு 2017 இந்த சமத்துவ பொங்கல் ஒரு சிறப்பு அம்சம். நமது தமிழர்களின் தளபதி அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி தமிழர்களுக்கும் சரி ஒரு சிறப்பு பொங்கலாக இந்த பொங்கலை இன்றைக்கு கொண்டாடியிருக்கும். மகிழ்ச்சி. மங்களம் உதக மங்களம்
பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாழாய் போகுதே. பானை நிறைஞ்சு கீழே விழுந்து பாழாய் போகுதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஒரு மரத்து பதனிய குடிச்சா ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி. ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி. போடி வாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஒரு அருமையான ஒரு துவக்கமா ஒரு குத்து பாட்டோட பாடுற பாட்டுல ஒரு 4 வரி பாடினா கூட கரண்ட் வந்துடணும். கரண்ட் வந்துடணும். ஆமா. கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே நல்லா நல்லா நோட் பண்ணிக்க. இன்னைக்கு காட பூரா 2 நிற்க. அந்த காட பூரா ஆமா ஆமா ஆமா. அவனானே அந்த காட பூரா கலந்தடனே கலங்குதையா என் மனசு. இன்னைக்கு இந்த இந்திரா காலேஜ்ல வந்து பாட்டு பாடும் போது கலங்கலையா என் மனசு என் மனசு என் மனசு. அந்த கடல கொள்ள ஓரத்திலே காட போறா 2 இருக்கு. அந்த கடல கொள்ள ஓரத்திலே காட போறா 2 இருக்கு. அந்த காட போறா கலங்கடனே காட போறா கலங்கடனே கலங்குதையா என் மனசு கலங்குதையா என் மனசு. சோளக்கொல்ல ஓரத்திலே சோளக்கொல்ல ஓரத்திலே ஓரத்திலே இன்னைக்கு சோடி பூரா 2 இருக்கு. இருக்கு. அந்த சோடி பூரா அந்த சோடி பூரா கலந்தடனே சோறுதையா என் மனசு. இப்போ சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு. அந்த சோளக்குள்ள ஓரத்திலே தங்க பதிலாலே அங்க சோடி பூரா பேரை கேட்டாலும் சும்மா சொன்னாங்க. நீங்க டெஃபினட்டா ஒன்று சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படி சொன்ன திருவள்ளூர் கிட்ட வாங்க. இங்க வந்தா உங்களை மாதிரி நிறைய தளபதிகள் இருக்காங்க சொன்னாங்க. வந்த பிறகு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இங்க தளபதியும் இருக்காங்க, அதற்கான ராணிகளும் இருக்காங்க. நான் இங்க போனாலும் கம்மியா தான் பேசுவேன். டைமே கம்மியா தான் சார் இருக்கு. இல்லைங்க இல்ல, அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா விஜய் சார் பார்க்கும் போது சும்மா அப்படி கெத்தா இருக்காருங்க. இப்பவே இப்படி இருக்காருங்க. காலேஜ் படிக்கும் இவரு இன்னும் எப்படி இருந்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் தொடர்ந்து ஒரு நெருங்கிய நண்பர் அவர் இணையத்தால் இருக்கு. ஒன்னன் வள்ளி உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல் சார். ரொம்பவும் சார் கொஞ்சம் வால்யூம் வைங்க சாருக்கு. இல்ல, நான் பேசுறது அப்படிதான் இருக்கும். என்ன நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். நீங்க என்ன கலை வச்சுட்டு இருக்கீங்க? அதான் நான் பார்த்தேன். ஆமா, இவர் யாரு சார்? அவரை இழுக்காதீங்க, அவரை இழுக்காதீங்க, நீங்க பேசுங்க. ரொம்ப அருமையான ஒரு
எஜுகேஷன் என்ன இந்த காலேஜில் நான் படிக்கலன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, நான் இப்பயும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எந்த காலேஜ் போனாலும் பொண்ணுங்க மட்டும் தான் அழகா இருக்கும். ஆனா இங்க வந்தா தான் ஆண்களும் அழகா இருக்கிறாங்க. ஐயோ சார், வந்தாலும் பொண்ணுங்க பழைய நம்ம பொங்கல் எல்லாம் பத்தி கொண்டாடி இருக்கோம் சார். நீங்க நானும் பார்த்துனே இருக்கிறேன். என்ன போட்டு என்ன கேள்வி கேட்டுங்கிறீங்க. நாங்க யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். கலாட்டா பண்ணா காலேஜே அல்லலாம் ஆயிடும். ஏன்னா நாங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன இவ்வளவு பேசினுக்கிறேன், அதுக்கு நல்லா வாங்குறீங்க துட்டே. ஆமா சார், இனிமேல் தான் வாங்கணும். ஏன் இப்படி பேசுறீங்கன்னா, நாங்களே ஒரு டெய்லி குடும்பம் அப்படிதான் பேசினே இருப்போம். சின்ன பொண்ணு வந்து அழகா வந்து ஒரு 45 பாட்டு அவங்க பாட்டு MP3 மாதிரி பாடினே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஆர்த்தியாக விட்டாங்க. கூட கணேஷ்கர் அண்ணன் வந்துருக்கிறாரு. இப்போ அவரு வந்து ஒரு சரவடி வெடிக்க போறாரு. பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அப்படின்னா அவங்க 2 பேரும் வர வந்துட்டாங்க இல்லையா? புதுசா இருக்கு சார் இது. பொங்கல் அன்னைக்கு தீபாவளி. மனிதன் உணர்ந்த கொள்ள இது என்னது? பொங்கல் டே. பொங்கல் டே இல்லையா? நான் கிளம்பட்டுமா?
harvest day. ஐயோ இவன் எந்த பூவே ஆளே பொறுத்து மறந்து கஷ்டப்பட்டு காசி மேடிய தூண்டே படுவா இவன் செடி செடி பொண்ண போட லெப்ட் முன்னா ரைட் பக்கத்துல கீஞ்சி போடும் சிங்கிள் பஞ்சு. ஐயோ இவன் கண்ண போட்டா இந்த மாதிரி நோக்கு முன்னா கீஞ்சி போடும் ஒண்ணு வச்சா புரிய போயிடும். சாமானிய மாமா வச்சா மாதிரி மண்டா சொல்லு நான் கட்டி ஒரு மொத்தமோ நான் பாரு எவன் இவன் லோக்கல் ஆளு முத்த போடு யாரா மச்சா இங்க வேற மாதிரி ஆளு நான் பரிஜமா போட்டா முத்து சீகா போட்டு உங்களுக்கு தேடி பக்கம் வந்து பாரு இந்த பாம்புக்கு என்ன சொன்னாலும் கப்பம் வச்ச கேப்ப மாதிரி என்ன சில கப்பம் கதை ஏடா வந்து பாம்புக்கு. What you do now, homie? I'm feeling that such a loud yeah. What you do now, homie? Start mommy. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு பல இடங்கள்ல வந்து பொங்கல் அப்படின்னால வந்து இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க பொங்கலே. ஆனா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல அது இன்னைக்கு தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் நடக்கிறதே கஷ்டம். அதுல பொங்கலுக்கு தனியா ஒரு விழா நடத்தி தமிழ் பாரம்பரியம் தமிழர் சிறப்பு அப்படின்னு இன்னும் மாணவர்களுடைய இன்னும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கும் உங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தான் முதல்ல நீங்க எல்லாம் நன்றி சொல்லணும். நானும் அவர்களுக்கு என் நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இருக்கவே முடியாது. ஊர்ல இருந்து கிளம்பி அப்படியே வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம வந்தேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. சென்னை வந்தேன், திடீர்னு அப்படியே ஏதோ பாட்டெல்லாம் போட்டோம். ஒவ்வொரு பாட்டையும் உங்க பாட்டா நினைச்சு வைரல் ஆக்கி இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழான்னு ஒருத்தன் உருவாயிருக்கானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான், உங்களோட அன்பு மட்டும்தான். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாம் சினிமா, இதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் என்றாலும் பாரம்பரியம் கலாச்சாரம்னு வரப்ப தமிழுக்கு பிறகுதான் இது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு, ஏன்னா அது வழக்கம் இல்லையா, ஸோ அதனால நீங்களே சொல்லிடுங்க என்ன பாட்டு பாடலான்னு. அப்படியே பாடிட்டு வாடி புல் வாடி கேக்குது. இந்த பக்கம் ஏதாவது சொல்றாங்க, இந்த பக்கம் ஏதாவது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டக்கரு டக்கரா? ஓகே சூப்பர். இதான் பசங்களாம் அப்படியே மீசை முறிக்கு மாசா நிக்கிறாங்க, பொண்ணுங்களாம் அப்படியே ஒரு லவ் ஃபீலிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ரெண்டுமே பாடிடலாம். ஓகே, அந்த பாட்டு கிட்டலாம் எடுத்துட்டு வரல. ஸோ என்ன பண்ணிடலாம்னா நீங்களும் சேர்ந்து பாடினா நானும் பாடிடுறேன். ரைட்டா? என்ன சொல்றீங்க? கரெக்டா? சார் ஆல்வேஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட். பெண் உரிமை முக்கியம் இல்லை, அதனால அவங்களுக்கே உரிமையை கொடுத்துருவோம். கொடுத்துருவாங்க, விடுங்க, என்ன பண்றது, ஃபெமினிசம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால முதல் உரிமை அவங்களுக்கு போயிட்டோம். அடுத்து மாசம் இறங்குவோம். இல்ல எல்லாரும் சேர்ந்து பாடலாம், அதுக்கு பசங்க பாட மாட்டீங்களா என்ன? ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், I want everybody on my left, I want everybody on my left to make some noise. I want everybody on my right to make some noise. Now everybody
here? Make some noise. சூப்பர். அப்ப கண்டிப்பா பாடலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, வா நிலா நிலா, வா நிலா நிலா. காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் போர் ஒளி. அடி நீ இன்றி என் வாழ்க்கை தனில் இல்லை அடி ஒளி. அப்பொருக்க முடியவில்லை காதல் தந்த வழி. அப்பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா. சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் போரும், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றே ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக் கொள். இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வா நிலா நிலா நிதானே, வா நிலா நிலா நிதானே. ஓ மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும். இதன் பிள்ளை உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறி செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன்னறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். உன் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் அகதியாய் மாறிடுவாய். ஏன்னா இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லை இது. அதனால உங்கள் ஒவ்வொருத்தரின் குரலும் தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. ஒவ்வொரு தனியருடன் கிளம்பி விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, 1000 மொழிகள் வந்தாலும் ஆங்கிலம் நமக்கு தேவை என்றாலும் தாய்மொழியில் பேச பெருமைப்படுங்கள். தமிழன் என்று சொல்லடா, இங்கிலீஷ் பேசினாலும் நன்றி வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா பீஸ் அவுட். இது சமத்துவ பொங்கலா? யார் எந்த ஊர்ல பிறந்திருக்கலாம், எந்த ஜாதி, எந்த பிரிவு, எந்த மதம் அப்படின்றது கிடையாது. இந்திரா கல்வி குழுமத்துல இன்றைக்கு இந்த வளாகத்துல ஒற்றுமையா நீங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளா இந்த நட்போட இங்க இருக்கீங்க இல்லையா? இந்த சமத்துவ பொங்கலை உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவான பொங்கல். நீங்களும் படிப்பு முடிச்சுட்டு எந்தெந்த ஊருக்கு போனாலும் தமிழர் பண்பாடு, இந்த பொங்கல் திருவிழா மறவாதீர்கள். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் திருநாள் சமத்துவ பொங்கலாக தளபதி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்க, செயல் தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால அதுவும் ஒரு மகிழ்ச்சியான திருநாள். எத்தனையோ சோதனைகள் இருந்தாலும் பல மகிழ்ச்சிகள் இனி வர இருக்கிறது. அதனால அந்த மகிழ்ச்சியை முன்னிட்டு இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுவோம், சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைச்ச அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள்.